Have you ever been to a museum? மியூசியம் போயிருக்கிறீங்களா? மியூசியம்ல ரொம்ப பழசான காரியங்களை தான் எடுத்து வச்சு, இது அந்த மன்னர் காலத்துல கிடைச்சது, இது இவர் வந்தபோது நடந்தது, அவருடைய டூத் பேஸ்ட், அவருடைய பல் துலக்கின குச்சி, அவர் உட்கார்ந்த கல்லு, இப்படின்னு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா சிலருடைய வீடே மியூசியம் மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? வீட்டுல பழைய துணியை தூக்கி போடவே மாட்டாங்க. எப்போதும் அதை வச்சுக்கிட்டு அதை கழிக்காம வீட்டுக்குள்ள குப்பை சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சில பேருடைய கட்டிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லா குப்பையும் உள்ள தள்ளி வச்சிருப்பாங்க. சில பேருடைய பரணை மேல கிளீனே பண்ண மாட்டாங்க. அது காலாகாலம் அதுக்கு மேல பயங்கர டஸ்ட் சேர்ந்து என்னைக்காவது ஒரு நாள் அங்க மேல இருந்து ஒரு கரப்பாம்பூச்சி விழுந்தாதான் தெரியும், ஐயோ பரணை. இது மாதிரி நம்முடைய மனசுல கூட சில ரொம்ப வேதனைப்படுத்துகிற சில சம்பவங்கள், சில காயங்களை மறக்காமல் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இதனால என்ன ஆகுது? புதுசா எதுவுமே கடவுளால செய்ய முடியல. God wants to do a new thing in your life. Isaiah 43 and verse 18 ஆண்டவர் சொல்றாரு, forget the former things, do not dwell on the past. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஏன்? நான் புதிய காரியத்தை, எப்படி, எப்போ, இதோ நான் புதிய காரியத்தை, அப்படின்னா இப்போ நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன். பழச மறந்து நம்மளையே சில நேரத்துல மன்னிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கடவுள் தன்னை மன்னித்தா கூட சில பேர் தங்களை மன்னிக்க மாட்டாங்க. நான் ஒரு பாவி, நான் இப்படிதான் இருக்கிறேன், என் வாழ்க்கை இப்படிதான். உங்களை நீங்களே மன்னிக்க கத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை மன்னித்து புது வாழ்க்கையை தர விரும்புகிறார். இழந்த சில உறவுகளை நினைத்து கொண்டு அழுதுகிட்டு இருக்காதீங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நீங்க வேண்டான்னு போனவங்களை நீங்க நினைச்சு அழுது என்ன பிரயோஜனம்? நீங்க அதை மறந்தீங்கன்னா தான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது காரியம் செய்ய முடியும். அப்பதான் உங்களுக்கு தெரியும், உங்களை விட்டுட்டு போனது நிரந்தரமானதல்ல, கடவுள் உங்களுக்கு இனிமேல் கொடுக்க போகிறது தான் நிரந்தரமானது. வாட் எவர் யூ ஹவ் லாஸ்ட், டோன்ட் ப்ரூட் ஓவர் இட், டோன்ட் கிரை ஓவர் இட். Come out of the past. கடந்த காலத்தை விட்டு வெளியே வாங்க. ஆண்டவர் இன்னைக்கு புதிய காரியத்தை ஆரம்பிக்க போகிறார். It's a prophetic new season and God wants to give you new things. He wants to give you new places. He wants to give you new blessings. He wants to give you a new vehicle. He wants to give you a new relationship. புது networking. Don't be stuck in the old. Don't be stuck in the past. உங்களை எங்க மதிக்கலையோ அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. உங்களை மதிக்கிற இடத்துக்கு போங்க. கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அப்படியாக புது இடத்துக்குள்ள நடத்த போகிறார். பழச மறந்துருங்க, புதுசு ஆரம்பிக்க போகிறது. Forget the past, the new is beginning today. God bless you. Have a wonderful day. Ciao.